ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வைரமுத்து சிறுகதைகளில் 4வது சிறுகதை படிக்க போகிறேங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அல்லது கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. கதையோட பேர் யாருக்கும் வாழ்க்கை பக்கமில்லை. ஆடு மாடு கோழியெல்லாம் நின்றது நிற்க வேடிக்கை பார்த்து வியக்கின்றன கருவாயனை. என்னாச்சு இவனுக்கு? ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் திருவாழத்தான் வேஷ்டி கட்டி இந்த கூத்தடிக்கிறானே என்று அண்ணாந்து பார்க்கின்றன அக்ரிணையெல்லாம். நேற்றே நாவிதர் கடைக்கு போய் நறுக்கு சவரம் செய்து வந்தான். இந்த 24 வயதில் தீபாவளிக்கு மட்டுமே காலை குளியல் குளிக்கிறவன் என்று குளித்தான். சீயக்காய் போட்டு பெரும் தேய்ப்பு தேய்த்த பிறகும் தலைமுடியில் இன்னும் கொஞ்சம் ஒட்டியிருந்தது செம்பரியாட்டு சிறுநீர் வாசம். அதான் அவன் தேக அடையாளம், சொல்லும் தேசிய வாசனையும் கூட. பல்விழுந்த சீப்பின் பல்விழாத ஓரங்களில் தலைவாரினான். ராஜாராணி வேட்டி கட்டி தொளதொள சட்டை போட்டான். புது துணி என்று காண்பிக்க ஓரங்களில் மஞ்சள் பூசுவது அடையாளம். மஞ்சள் இல்லாத பஞ்ச காலத்தில் சாணியும் பூசலாம் என்பது சாஸ்திரம். கட்டை விரலுக்கும் மாட்காட்டி விரலுக்கும் மத்தியில் பசுஞ்சாணி பிதுக்கி சட்டையின் கை நுனிகளிலும் வேட்டியின் ஓரத்திலும் பூசிவிட்டு விரல்களை சுவரில் இழுக்கினான். இப்போது கண்ணாடி எடுத்தான். மீசை ஒழுங்கை மீண்டும் சரிபார்த்தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் என்னைக்காவது ஒன்னாக முடிந்தாலும் ஆகலாம். மீசையின் இருபக்கமும் எக்காலத்திலும் ஒன்னாக இருக்க முடியாது என்ற சவர தத்துவம் தெரியாத பயல் எப்படியோ இரண்டும் சரியாக இருப்பதாக கற்பித்து கொண்டான். தன் மூஞ்சியை உற்று உற்று பார்த்தவன் கண்ணாடியை சந்தேகப்பட்டான். உயரவாக்கில் இல்லாவிட்டாலும் நீளவாக்கில் சரியாக காட்டும் என்ற அவனது நம்பிக்கையை பொய்ப்பித்து விட்டது கண்ணாடி. கொட்டாவி விடும்போது சிரிப்பு வந்தாலோ சிரிப்பு வரும்போது கொட்டாவி விட்டாலோ முகத்துக்கு ஒரு இடைஞ்சல் நேரும் பாருங்க. அப்படி ஒரு மூஞ்சி அவனுக்கு. சற்றே வளர்ந்தவன், சாட்டை காம்பு போல ஒல்லியாயிருப்பான். முதுகு மட்டும் செலகு போல் அகலம். அதில் கூன் தன் முதல் எழுத்தான கூனாவை மட்டும் இப்போ எழுதியிருக்கிறது. தோற்றம் என்ன தோற்றம்! இந்த பூமிக்கு வந்து போகும் கோடி கோடி சராசரி அற்புதங்களில் அவனும் ஒருவன். தான் வாழ்கிறானோ இல்லையோ வாழ்வுக்கு சம்பவங்கள் கொடுப்பவன். கருவாயனின் ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் கஞ்சி பொழுதுக்குள் சல்லிவட்டி எங்கும் பரவிவிட்டன. அது ஏன் எதற்கு என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் மண்டை வீங்கி போகும் ஊருக்கு. பொறணி பேசும் 5-6 பொம்பளைகளும் மருமகள்களால் நிராகரிக்கப்பட்ட சில பெருசுகளும் கட்டிலில் படுத்த படுக்கையாய் கிடக்கும் கருவாயனின் ஆத்தாளை விசாரிக்க வந்துவிட்டார்கள். கருவாயன் ஆத்தா அருவாமுக்கி கைத்து கட்டிலில் ஒரு நேர்கோடாய் படுத்திருந்தாள். சல்லி விழுந்த போர்வை ஒன்றை அவள் போத்தி இருப்பது குளிருக்கு என்று சொல்லப்படுவது கால நியாயம். ஆனால் போர்வைக்குள் கிடப்பது எலும்பென்று கருதி நாய்கள் அவளை எடுத்தோடி விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பது பௌதீக நியாயம். அவள் தலைமாட்டில் புழுக்கையிட்டு கொண்டிருந்தது செம்பரியாட்டு சினையொன்று. ஓரசாரங்களில் மண்ணிட்டு மூடப்பட்டிருந்தது கோழிப்பீக்களின் குமி. மூஞ்சியில் எண்ணெய் அப்பிக் கொண்டிருந்தான் கருவாயன் ஒரு கூடுதல் பளபளப்பிற்காக. ஏ ஆத்தா அருவாமூக்கி, என்னாச்சு உன் பயலுக்கு? இந்த தலைப்பரட்டு பண்ணுறான். வெள்ளையும் சொல்லையுமா எங்கே கிளம்பிட்டான்? உடம்பு இழைச்சாலும் கிளவிக்கு குரல் குறையில, சத்தமாய் சொன்னான். சாவடிப்பட்டிக்கு போகிறான் பைய, மதனிய பொண்ணு கேட்க. இது என்னடி கூத்து? மதனிய பொண்ணு கேட்டு போகிறானா? வீடு வாசல் தெருதாண்டி ஊரெல்லாம் பரவி கம்மாக்கரை வரையில் இதே பேச்சு காடுமேடெல்லாம் பரவி போச்சு. கருவாயன் மதனிய பொண்ணு கேட்டு போகிறது. 2 கோழிகளை பிடித்து காலில் சணல் கயிறு கட்டி ஒரு தோளில் தொங்கவிட்டான். கொச்சை கயிற்றில் கட்டிய வாழை சீப்பு மறுதோளில். ஒரு கையில் பலகாரம், மறு கையில் ஒரு மஞ்சப்பை. விசுக்கு விசுக்கென்று எட்டு வைத்து ஊர்சனம் வேடிக்கை பார்ப்பதை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டு சாவடிப்பட்டிக்கு வண்டிப்பாதையில் கூடுவிட்டான் கருவாயன். ஒத்த ஆலமரம் தாண்டி பெருமாயி ஊரணி பிடித்து முனியாண்டி கோயில் கடந்து சூறாங்காடு ஏறி இறங்கினால் பள்ளிமுட்டாய் மாதிரி தெரியும் சாவடிப்பட்டி. சித்தோடை கடந்து கரையேறினால் ஊர் வந்துவிடும். காடு, கடுங்காடு, முள்மண்டிய பெருங்காடு. கொளுத்துகிறது சித்திரை கோடை. வெள்ளைக்கல்லை வெண்ணையென்று உருக்க பார்க்கிறது வெயில். மனசின் சீதோஷணம் சரியாய் இருக்கையில் காலத்தின் தட்பவெப்பநிலை எவனை என்ன செய்யும்? நிலா வெளிச்சமாய் படுகிறது கருவாயனுக்கு. சுல்லென்று விடும் சூரிய ஒழுக்கு. சில்லி முள்ளும் செந்தாழையும் திருகு கள்ளியும் சப்பாத்தி கள்ளியும் இளந்தையும் நெருஞ்சியும் சூறாஞ்செடியும் உடைசாலியும் சிவனார் வேம்பும் வேலும் கருவேலும் இலைக்கச்சாலையும் வேளாந்தலையுமென முட்காடாய் விரிந்து கிடக்கும் வேம்பாளையின் நந்தவனமாய் தெரிந்தது நம்ம பயலுக்கு. ஒத்த ஆலமரம் தாண்டிய போது ஒன்றுக்கு வந்தது அவனுக்கு.
கோழியை இறக்கிவிட முடியாது, வாழைப்பழத்தை இறக்கி வைக்க முடியாது. பலகாரப் பையை வலக்கைக்கு மாற்றியவன் சகல உபாயங்களையும் கையாண்டு வேட்டியில் சாரல் விழாமல் ஒரு கையால் ஒன்னுக்கிருந்தான். ஒன்னுக்கிருப்பதில் மனுஷ பயலுக்கு இருக்கிற விசேஷ ஏற்பாடு கண்டு வியந்து கொக்கரிப்பதை மறந்து வேடிக்கை பார்த்தன கோழிகள். ஏலே கருவாயா, மதனிய பொண்ணு கேட்க போறியே, உன்னைய ஒத்துக்கிருவாளா? தூரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சவட்டையன் காடு கிளிய கத்தினான். அவர்கள் இருவரும் ஒரு சாலை மேய்ப்பாளர்கள். அந்த கேள்வி அவனை மலரும் நினைவுகளுக்குள் எடுத்துச் சென்றது. அண்ணன் பாண்டிசாமி உயிரோடு இருந்த காலம். புருஷனையும் கொழுந்தனையும் ஒன்னாக உட்கார வைத்து கறிக்குழம்பை அள்ளி ஊற்றுகிறாள் மதனி ரோசாமணி. புருஷன் தட்டை விட கொழுந்தன் தட்டுக்கு 2 கறி எச்சாவே விழுகிறது. என்னாடி கொழுந்தன் தட்டில் கறி கூடுது? எலும்பின் உள் மஜ்ஜையை உறிஞ்சிக்கொண்டே கேட்கிறான் பாண்டிசாமி. ஆமாம், என் கொழுந்தனுக்கு அப்படித்தான் அள்ளி வைப்பேன். அவன் ஓங்கு சாங்காய் இருந்தா தானே நாளைக்கு வார பொம்பளைக்கு பதில் சொல்ல முடியும். மண்ணீரலையும் கழுத்துக்கறியையும் ஒரே அகப்பையில் மோந்து போட்டால் கருவாயனுக்கு. இம்புட்டு ஆசை வச்ச மதனி இல்லைன்னா சொல்லிடுவா, கேட்டுருவோம். பெருமாய் ஊரணி வந்துருச்சு. உச்சந்தலை வழுக்கையில் ஒத்தமுடி முளைச்சது மாதிரி ஊரணி கரையில் துண்டா நிற்கிறது ஒரு பூவரச மரம். பூவரசம் கல் மேலே செத்தவடம் உட்கார்ந்து போகணும் போல இருக்கு. வாழை சீப்பை ஓரமாய் இறக்கி வைத்து தோளில் கிடந்த கோழியை காலில் சுற்றி கொண்டான். காக்காய் கொத்தி விடாமல் பலகார பையை தொடையில் இடுக்கி கொண்டான். எண்ணெய் அதிகம் கசிவது பலகார பையிலா அவன் மூஞ்சியிலா என்று கண்டு கணக்கு சொல்ல செக்காலை அங்கன் செட்டி அன்று ஊரில் இல்லை. எப்பா கருவாயா, ஒத்த பொம்பளையா நிற்கிறேன், இந்த விறகு கட்டையை தூக்கிவிட்டு போறது. பச்சை விறகு வெட்டி கத்தாழை நாரில் கயிறு கட்டி தூக்கிவிட ஆளில்லாமல் தனிகாட்டில் நின்ற பவுனம்மா அவனை நோக்கி ஓங்கி குரல் கொடுத்தாள். இளவயசு, நல்ல நாட்டுக்கட்டை, ஏழையாய் இருந்தாலும் பெருந்தனக்காரி அவள். கூப்பிடுகிறாள் விறகு தூக்க. வேணாம், ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போகும். அவன் நல்லவளா கூட இருக்கலாம், நான் நல்லவன் இல்லை. இப்படித்தான் குருவியாங்காட்டில் விறகு தூக்கிவிட சொன்னா மதனி ரோசாமணி. யதார்த்தமாக தூக்கிவிட போய் அவன் நெஞ்சில் முட்டிட்டேன்னு தெரியாம என்னமோ ஒன்று ஆகி போய் கிறுக்கு பிடிச்சது எனக்கு. விறகு சுமந்து நின்னவ நான் புத்தி மாறி நிற்கிறத பார்த்துவிட்டா. தெரியாமல் பட்டுருச்சு மதனின்னு தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறேன். போடா, இதெல்லாம் ஒரு இதாடா? அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தானடா சொல்லிவிட்டு விங்கு விங்குன்னு எட்டு வச்சு போயிட்டா. அவள் மனசில் கள்ளங்கமடம் இருந்திருக்காது, என் மனசில் கல் விழுந்துருச்சு. அண்ணன் இருந்தபோதே அரை பொண்டாட்டின்னு சொன்னவ அண்ணன் செத்த பிறகு முழு பொண்டாட்டி ஆக மாட்டாளா? கேட்டுருவோம். அந்தா தெரியுது சூறாங்காடு. சூறாங்காட்டை மறக்க முடியுமா? அந்த கரட்டடி கரும்பு காட்டில் கூலி வேலைக்கு போன அன்னைக்கு தான் அண்ணனை பாம்பு கடிச்சிது. காலில் என்னமோ மிதிபடுதேன்னு பொறி தட்டிருச்சு. குனிஞ்சு பார்க்குறதுக்குள்ளே பொட்டுன்னு போட்டு தள்ளிருச்சு விரியம்பாம்பு. கெண்டைக்கால் சதையில் பல் பதிச்சு நிற்கிது. தலையை பிக்கிறதுக்குள்ளே வாழை தூக்கி தொடையில் அடி அடிக்குது. சீ கழுதன்னு அண்ணன் விசுக்குன்னு உருவவும் வாயில் சதையோடு வருது பாம்பு. வாழை பிடிச்சி விறுவிறுன்னு தலைக்கு மேலே சுற்றி எறியவும் பாம்பு எங்கேயோ போய் விழுகிறதுக்குள்ளே அண்ணன் விழுந்து போனார். வெடி வச்ச கிணத்து பாறையில் செலவை தண்ணி ஊற்றுற மாதிரி ஒழுகுது ரத்தம் கடிவாயிலிருந்து. கரண்ட் அடித்த மாதிரி விறுவிறுன்னு ஏறுது விஷம். கொஞ்ச நேரத்தில் ஒரு கண்ணு தெரியல, மறு கண்ணு மங்குது. சூறாங்காட்டு ஆளுகள்லாம் ஒன்று கூடி ஓடி வாராக. பாண்டி இதை மென்னு முழுங்குப்பான்னு சொல்லி ஒருத்தர் கூழா பூ கொடுக்குறாரு. ஒருத்தர் என்னமோ ஒரு பச்சிலையை பிடுங்கி சொட்டு சொட்டா கண்ணில் புளிகிறாரு. தொட்டி நாயக்கர் ஓடி போய் கிணத்தடி வாழை மரத்தை வெட்டி அந்த பாலமாய் பட்டை பொழந்து பரப்பி அவனை ஒட்டு துணி இல்லாமல் படுக்க வைக்கிறாரு. அண்ணா கைத்தை அறுத்து கடிவாய்க்கு மேலே ஒருத்தர் கட்டுறாரு. ஒன்றும் வேலைக்காகலை. செத்த வடத்தில் நகைக்கண்ணு வழியாகவும் காது வழியாகவும் குபு குபுன்னு கொட்டுது ரத்தம். உடம்பு நீளம் பூத்து வருது. அடுப்பில் வச்ச புது பானை கசகசன்னு கருப்படிக்கிற மாதிரி அவனை படுக்க வச்ச வாழை மட்டையும் நீளம் பூத்து நிற்குது. கடைசியாக அவன் வாயில் கட்டின நுரை கூழாம்பூவையும் சேர்த்து வெளியே தள்ளுது. கதை முடியுது. மதனி ஓடி வந்து பொணத்து மேலே விழுந்து புலம்பி இருக்கா பாருங்க. இப்போ நினச்சாலும் வெலா எலும்பு அறுக்குது அந்த பெரும் சத்தம். உங்கள் அண்ணன் என்னை நடுக்காட்டில் விட்டுட்டு போயிட்டானே கருவாயா, நான் எங்கே பொழைப்பேன்? என் பிள்ளையை எப்படி கரை சேர்ப்பேன்? என்னையை கட்டி பிடிச்சி கதறி அழுதாலே. நான் இருக்கேன் அவன் பொழப்புக்கு, வான்னு சொன்னால் வரவா மாட்டா? பிள்ளையை தூக்கிட்டு அவள் பிறந்த வீடு போய் 6 மாதமாச்சு. அப்பனை தவிர அவளுக்கு வேறு ஆதரவில்லை. எனக்கு கஞ்சி ஊற்ற ஆள் இல்லை.
எங்கள் ஆத்தாளுக்கும் ஒரு அனுசரணை இல்லை. போய் பொண்ணு கேளுடான்னு சொன்னவன் ஆத்தா தான். ஆத்தா சொல்ல மாட்டாளான்னு ஏங்கி கிடந்தவனும் நான் தான். எல்லாம் கூடி வந்துருச்சு. மாட்டேன் நான் சொல்ல போகிறா மதனி, கேட்டுருவோம். வா மாப்ள, இப்போ தான் சாவடிப்பட்டிக்கு வழி தெரிஞ்சிச்சோ? வெட்டுருளையில் மாட்டுக்கு சோளத்தட்டை வெட்டி கொண்டிருந்த மாமனை தாண்டி வீட்டுக்குள் ஊடுருவி பாய்ந்தன கருவாயன் கண்கள். அடுப்பாங்கரை புகைந்து கொண்டிருந்தது. தட்டோட்டில் காணாப்பயிறு வறுக்கிற வாசம் கமழ்ந்தது காற்றில். கருவாயாப்பா? சாக்கு மூட்டைக்கு பின்னால் மொச்சைக்காய் உரித்து சாப்பிட்டு கொண்டிருந்த சிறுவன் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து சித்தப்பனின் காலை கட்டி கொண்டு அண்ணாந்து முகம் பார்த்தான். உடம்பின் எல்லா இரத்த குழாய்களிலும் பாசம் பரவியோடு பாய்ந்தது கருவாயனுக்கு. அவன் தூக்கியெறிந்த கோழிகள் கொக்குக்கென்று கயிறு கட்டிய கால்களோடு தள்ளாடி தாவின. உதறிய வாழை சீப்பு உருண்டோடி சாலில் முட்டி நின்றது. அவனை அப்படியே தூக்கி தோளில் வைத்து, ஏலே சிங்கம், நல்லா இருக்கியா என்றவன் சிங்கத்துக்கு பலகாரம் ஊட்டினான். மஞ்சைப்பை பிரித்து புது துணி எடுத்து அண்ணன் மகனுக்கு அணிவித்து அழகு பார்த்தான். சத்தம் கேட்டு அடுப்பாங்கரையை விட்டு வெளியே வந்து முந்தானை எடுத்து மூஞ்சி துடைத்து கொண்டே, வாப்பா கருவாயா, நல்லா இருக்கியா? ஐத்த நல்லா இருக்காளா என்ற மதனி கருவாயனின் மாப்பிள்ளை கோலம் பார்த்து கடைவாய்க்குள் சிரித்து கொண்டாள். மயக்கத்தை கண்ணில் காட்டாமல் மதனியை பார்த்தான் கருவாயன். செழித்து குளித்து கிடந்தன அவள் அடையாளங்கள். துலக்கி வைத்ததும் ஒரு மினுமினுப்பு வருமே, புழங்காத பொருளுக்கு. அது இருந்தது அவளிடம். 4 வயசு மூத்தவள் என்பதை அவள் உடம்பில் எங்கும் எழுதி வைத்திருக்கவில்லை. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா மதி என்றவன் நீயை நிறுத்தி கொண்டான். சாமை சோற்றுக்கு காணரசம் என்று அடுப்பு கூட்ட போனவள் கோழி பிடித்து வந்த கொழுந்தனுக்கு மரியாதை காட்ட வேண்டாமா? மொச்சை பயிறு போட்டு கருவாட்டு குழம்பு வைத்தாள். இந்த கருவாடு தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் அசைவமாக்கிவிடும் என்பதனால் மொச்சை பயிற்றிலும் இறங்கியிருந்தது கருவாட்டுச் சாரம். ஊர் ஒடுங்கிவிட்டது. சித்தப்பன் மடியிலேயே உறங்கி போனான் சிறுவன். உரை ஊற்றுவதற்கு பாலை சுண்ட வைத்து கொண்டிருந்தாள் ரோசாமணி. ஊன்றி உட்கார்ந்து முதுகை சுவற்றில் போட்டு பீடி பற்ற வைத்து கொண்டிருந்தார் மாமா. தீக்குச்சி அணைவதற்குள் பீடியை பல்லில் கடித்து கொண்டே கேட்டார், என்ன மாப்பிள்ள, வந்த காரியம் சொல்லுங்க. வயிற்றில் கிடந்த வார்த்தைகளை நெஞ்சுக்குள் எழுப்பி தொண்டைக்கு இழுக்க பார்த்தான் கருவாயன். வேறொன்னும் இல்லை மாமா, ஆத்தா சாக கிடக்கு, பேரன் ஞாபகமாவே இருக்கு, அதான் கூட்டிட்டு போயிடலாம்னு வந்தேன். புகையை விட்டுவிட்டு புளிச்சென்று வாசலில் எச்சி துப்பிய மாமன், இது விஷயமா சல்லிப்பட்டிக்கு நானே வரணும்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க, நல்லதா போச்சு என்றார். பரவாயில்லை, காட்டுக்குள்ளே தேடி போன பச்சளை காலடிக்கே வந்துருச்சே, மகிழ்ந்து போனான் கருவாயன். நான் சின்ன பையன், நீங்கள் பெரியவங்க, ஆத்தா கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா எல்லாம் சரியாக போகும். கிளவிக்கிட்ட பேசி என்ன ஆக போகுது மாப்பிள்ள, நீங்கள் தான் சம்மதிக்கணும். நீங்கள் பார்த்து சொன்னால் நான் மாட்டேன்னா சொல்ல போகிறேன். எதுக்கும் மதனி ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? கேட்க சொன்னவளே உங்கள் மதனி தான். என் மறுபொழப்புக்கு நான் வாக்கப்பட்ட குடும்பம் தான் வலுவிடணுங்கிறா. நான் பேச வந்ததை நீங்களே பேசிட்டீங்க, சந்தோஷம். இது பொம்பளை இல்லாத வீடு, எனக்கும் வயசாச்சு, வர வர கண்ணும் தெரியலை, சின்ன பயலைத்தான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை. மடியில் உறங்கும் சிறுவனின் தலையை கோதிக்கொண்டே, இதென்ன வம்பா இருக்கு, என் மடியில் போட்டு வளர்த்துற மாட்டேனா? இவன் எங்கள் வம்ச வாரிசு இல்லையா என்றான் கருவாயன். புளிச்சென்று எச்சிலோட பீடியையும் துப்பிவிட்டு எழுந்து வந்து கருவாயன் கையை பிடித்து கண்ணில் நீர் தேங்க நெகிழ்ந்து போயிசுறாரு மாமன். பெரிய மனசை பேசிட்டீங்க மாப்பிள்ள, உங்களை நம்பித்தான் வைகாசி 7க்கு கல்யாணத்தை வச்சுவிட்டேன். கல்யாணமே வேணாம்னு ஒத்த காலில் நின்னவளை ஒத்துக்க வச்சேன். ஊத்து கட்டி மாப்பிள்ள ஒரே ஒரு கண்டிஷன் போட்டான். பொண்ணை அவங்க எடுத்துக்கிறாங்களாம், பையனை நாங்கள் வச்சுக்கணுமாம், பெரிய இடம், விட்டுற முடியுமா? அதான் யோசித்தோம். இந்த பையன் உங்ககிட்ட ஒட்டுற மாதிரி யார்கிட்டையும் ஒட்டுறதில்ல, அதான் பயலை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட வரலாம்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. கண்ணு இருண்டு கொண்டே வந்தது கருவாயனுக்கு. கொஞ்ச நேரத்தில் அதிலிருந்து கண்ணீரும் வந்தது. மடியில் கிடந்த சிறுவனை பாயில் உறங்க விட்டான். சின்ன பைய தலையை தடவிக்கிட்டே விடிய விடிய உறங்காமல் கிடந்தான். கருவாயா, உன் பொழப்பு இப்படி ஆயிப்போச்சேன்னு கவுளி கத்துவதாய் விம்மினான். விடிய பயலை தோளில் தூக்கி வைத்து புறப்பட்டான். ஆத்தா ஆத்தான்னு சின்ன பைய கதறி குமிக்க, புதுவேட்டி நுனியெடுத்து கருவாயின் கண்ணீரை துடைக்க, ஒரு பொம்பளையை பிரிய முடியாமல் 2 பயல்களும் அழுதார்கள். கண்ணீரும் கம்பளையுமாய் என் பிள்ளை என்று கதறிக்கொண்டே ஓடி வந்த ரோசாமணி சன்னாசி கோயில் ஓடையில் மயங்கி விழுந்தாள். அப்பன் கைத்தாங்களாய் கூட்டிட்டு போனான்.
அழுது ஓய்ந்து துவண்ட பயல் கடைசியில் சித்தப்பனை கேட்டான். கருவாயப்பா, நானும் உங்கூட ஆடு மேய்க்க வரட்டுமா? வேணாமடா தங்கம், உன்னை பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விட போறேன். கருவாயன் நடந்தான். சித்தோடை கடந்து சூறாங்காடு ஏறி முனியாண்டி கோயில் முட்டி பெருமாயி ஊரணி பிடிச்சு ஒத்த ஆலமரம் தாண்டுனா பள்ளி முட்டாய் மாதிரி தெரியும் சல்லிப்பட்டி. ஊரு பக்கம்தான், வாழ்க்கை தான் ரொம்ப தூரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.